ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி உங்கள் வீட்டில் சப்பாத்தியா? அப்போ கண்டிப்பாக இந்த பக்கோடா குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் வெங்காயமும் கொஞ்சம் தக்காளி, அதுக்கப்புறம் இது கூட வந்து அரை மூடி வந்து தேங்காய் ஆட் பண்ணி விழுத தனியாக எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு வந்து நான் 100 கிராம் பக்கோடா தான் இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சோம்பு போட்டுட்டு நல்லா வந்து பொரிஞ்சோடனே அது கூட வந்து வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. இதை க்ளோஸ் பண்ணி வைங்க. அப்போ சீக்கிரமாக உங்களுக்கு வெந்துடும். க்ளோஸ் பண்ணி வச்சோன்னே அதுக்கப்புறம் வந்து நல்லா வெந்துச்சா பார்த்துட்டோன்னே இது கூட வந்து நார்மல் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணி இல்லைன்னா கரம் மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டை வந்து இதில் அரைச்சி ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து 2 விசிலுக்கு நீங்கள் வைக்கணும். கூட வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இந்த பக்கோடாவை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சுவையான ஈஸியான வந்து குருமா ரெடி ஆகிடும். இது வந்து சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.